இன்னைக்கு துண்டு கருவாடு பொரிக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், துண்டு கருவாடு ஒரு 4, 5, 6 பீஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா கழுவி செல்லெல்லாம் எடுத்துக்கிட்டோம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட போகிறோம் ஒரு கடாயில். ஓகே, வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை போட போகிறோம். ஓகே, போட்டு வெங்காயத்தை வசிக்கணும். அப்புறமே நம்ம வெள்ளைப்பூடு நல்லா பொடிசாக நுணுக்கி வச்சுருக்குது. அதில் வத்தல் அதையும் நம்ம பரஸ்பரம் பண்ண போட போகிறோம். அதில் தேவையான கருவேப்பிலை கொஞ்சம். ஓகே, கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அதையும் வசக்கிடுறோம். நல்லா வசங்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஸ்லிம் பண்ணி அடுப்பை கம்மி பண்ணி கொஞ்சம் சின்ன சீரகம். ஓகேவா? அதுவும் போட்டுக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவாடை, கழுவி வச்சுருக்க கருவாடை அப்படியே உள்ளே போட்டுருவோம். ஓகே, வெங்காயம் வசகம், வெங்காயம் வத்தல் வசனம்னு இதில் போட்டுக்கிறோம். அதையும் நம்ம இதில் போட்டு அந்தால கொஞ்சோல மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரொம்ப போடாங்க, கொஞ்சம் காணமாக. வத்தலை கொஞ்சம் வத்தல் இடத்துலையும் போட்டுக்கணும். கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கிறோம். ஓகேவா? வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். வத்தலை இந்த ஆர்ச்சி மிக்ஸ் மசாலா எல்லாம் மிக்ஸாக இருக்கணும். அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஓகேவா? இதே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், கருவாடு பொரிச்சாச்சு. ஓகேவா? என்னென்னலாம் போட்டுக்கணும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி பொரிச்சு குழந்தைகள் கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.